நான் ஷாரத் தமிழக மீனவர் அமைப்பின் தலைவர், அதுபோக வந்துட்டு திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர். இன்றைக்கு மீனவர்கள் நலன் சார்ந்து மீனவர் நலன் காக்கிற ஒரே அரசாங்கமாக இத்தனை ஆண்டு காலம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்புலையும் மீனவர்களுடைய பாதுகாப்பு நலன்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கையில் இருந்தால் தான் மீனவர்கள் நலன் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் ஒரே குறிக்கோளில் திராவிட முன்னேற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று பயணப்படுறோம். இன்று முதல் கடைக்கோடியில் உள்ள அத்தனை கிராமங்களிலே கொண்டு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளையும் மக்கள்கிட்ட சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாயாஜால தோற்றத்தில் இன்றைக்கு ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. அது அத்தனையுமே மக்கள் மத்தியில் தோலுரிக்கப்படுது. இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா மீனவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒற்றுமையா இருந்த மீனவர் சமூகத்தில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கடலூர் நடுக்குப்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடற்கரை சமூகத்தில் ஒரு இருப்பினருக்கு பிரச்சனை வரும்போது ஒரு அரசாங்கம் ஒருதலை பட்சமா செயல்படுது. அதை வன்மையை கண்டிக்கிறோம். இதே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்போது சமூக நீதி காக்கப்பட்டுச்சு. அந்த சமூக நீதியை குழி தோண்டி பிதைக்கும் விதமா இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே போல மீனவர் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயம் பண்ணல. 8000 ரூபாய் கலைஞர் தலைவர் கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20,000 ரூபாய் இந்த மீனவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ₹1 கூட கொடுக்கல. அதே போல கடல்ல இருந்து போனா 20,000 ரூபாய் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அதே மீனவர் வீட்டில் போய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. கேட்டா சொன்னாங்க அது காப்பீடுன்னு சொல்லிட்டு. இவங்க அத்தனையுமே ரீல்ஸ் ஆட்சி மட்டும் தான் நடந்திருக்கு. மீன்வளத்துறை அமைச்சரை போய் பார்த்துட்டு மக்களுடைய குறைகளை பத்தி என்ன பேசுறீங்க, கச்சத்தீவை பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டா மீன்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேங்காரு. இந்த ஆட்சியில எதை பத்தி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், ரீல்ஸ் மட்டும் தான் இருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசு மட்டும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டிட்டே வாழ்க்கையை நடத்திடலாம் நினைக்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் அகற்ற முடியாது, தொடரும். கூடிய விரைவில் இந்த ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள், மக்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்க. தலைவருடைய தலைமையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறும். அதற்காக முழு மூச்சா பாடுபடுவோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரத் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து தன்னை இயக்கத்தில்